நிகழ்ச்சியில தொடர்ந்து தமிழ் பாடல்கள் மூலியமா தமிழும் இலக்கணமும் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு மூலியமா முக்கியமான ஒரு இலக்கணத்தை கத்துக்க போறோம். முதல்ல உருவக அணி அப்படின்னா என்னன்றத சொல்லிடுறேன். ஒரு பாட்டுல ஒரு விஷயத்த சொல்லி இதுதான் அது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றதுதான் உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய முகம் நிலா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உன்னுடைய முகம்தான் நிலா அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றதுதான் உருவக அணி அப்படின்னு சொல்றோம். இன்னும் புரியலையா? அப்பனா நான் முதல்ல பாடின பாட்டு மூலியமாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது பனித்துளி அவளது குரலாகும். தொடர்ந்து தமிழ் பாடல்கள் மூலியமா தமிழும் இலக்கணமும் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு மூலியமா முக்கியமான ஒரு இலக்கணத்தை கத்துக்க போறோம். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும். இந்த பாட்டை நம்ம எல்லாருமே ரொம்ப ரசிச்சு கேட்டிருப்போம். இந்த பாட்டுல இருந்தும் நம்ம ஒரு அழகான தமிழ் இலக்கணத்தை கத்துக்க முடியும். அதுதான் உருவக அணி. முதல்ல உருவக அணி அப்படின்னா என்னன்றத சொல்லிடுறேன். ஒரு பாட்டுல ஒரு விஷயத்த சொல்லி இதுதான் அது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றதுதான் உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய முகம் நிலா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உன்னுடைய முகம்தான் நிலா அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றதுதான் உருவக அணி அப்படின்னு சொல்றோம். இன்னும் புரியலையா? அப்பனா நான் முதல்ல பாடின பாட்டு மூலியமாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பாட்டோட முதல் வரி என்ன? முழுமதி அவளது முகமாகும். முழுமதி அப்படிங்கிறது நிலா. நிலாதான் அவளுடைய முகம். நிலா மாதிரி அவளுடைய முகம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லல, நிலாதான் அவளுடைய முகம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரி, மல்லிகை அவளது மனமாகும். அவளுடைய மனம் மல்லிகை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லல, மல்லிகை தான் அவளுடைய மனம் அப்படின்னு கவிஞர் சொல்றாரு. அடுத்த வரி, மின்னல்கள் அவளது விழியாகும். மின்னல் மாதிரி அவளுடைய விழி இருக்கு அப்படின்னு சொல்லல, மின்னல் தான் அவளுடைய விழி அப்படின்னு சொல்றாரு. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பாட்டு பார்க்கலாம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். காலங்கள்ல அவள் வசந்தம் அப்படின்னு உறுதியா கவிஞர் சொல்றாரு. கலைகளிலே அவள் ஓவியம் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னு உறுதியா சொல்றாரு. மலர்களிலே அவள் மல்லிகை அப்படின்னு உறுதியா சொல்றாரு. இன்னொரு பாட்டு பார்க்கலாம். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். இந்த பாட்டுல பல்லாங்குழியின் வட்டத்துல அவ பார்த்தது ஒற்றை நாணயம், அத உறுதியா சொல்றாங்க. புல்லாங்குழலுடைய துளைகள்ல பார்த்தது ஒற்றை நாணயம், அத உறுதியா சொல்றாங்க. இததான் உருவக அணி அப்படின்னு சொல்றோம். இப்போ உருவக அணி அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உருவக அணி அப்படிங்கிற ஒரு அழகான இலக்கணத்தை பாடல்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு இலக்கணத்தையோ இல்ல தமிழையோ இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பா பார்க்கலாம். குட் நைட். திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் சித்திரமில். பார்க்கறதெல்லாம் ரீல்ஸ். இது சித்திரம் டிவி ரூல்ஸ்.